பராசர யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். பரமத்தி வேலூர்ந்து சந்தன் பேசுகிறேன். இந்த பராசர யூடியூப் சேனல் வழியாக இந்த 12 ராசிக்கு உண்டான குணாதிசயங்களை பற்றி, அதாவது ராசியோட குணத்தை பற்றி சொல்லலாம் என்று மேசராசி, ரிஷபராசி 2 ராசிக்கும் சொல்லியாச்சு. அடுத்தது 3வது ராசியாக மிதுன ராசி. ஏன் இந்த ராசியோட தன்மையை சொல்கிறோம்னா, இந்த ஒவ்வொரு ராசியிலும் ஒவ்வொருக்கு உண்டான ஒரு தன்மை இருக்கும். அந்த ராசியோட குணம் என்பதை நம்ம தெரிஞ்சு கொண்டோமா, அந்த ராசியில் பிறக்கக்கூடியவர்களோட ஒரு மனிதர்களோட ஒரு நிலைப்பாடு எப்படி இருக்கும் என்ற ஒரு நிலைப்பாடு நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு வச்சுங்களேன். அதுக்காக இந்த ராசியோட தன்மை இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்று பார்க்கும்போது மிதுன ராசி. இந்த மிதுன ராசி காலபுருஷ ரீதியாக 3வது ராசியாக வரக்கூடியது மிதுனம். இந்த ராசி ஆண் ராசி, ஆண் ராசியாக வரக்கூடியது. மேசம் ஆண் ராசி, ரிஷபம் பெண் ராசி, மிதுனம் ஆண் ராசி. அப்போ இந்த ராசி ஒரு உபயத்தன்மை உடையது, உபய ராசி என்று சொல்லக்கூடியது மிதுன ராசி. இந்த மிதுன ராசியோட உருவம் என்று பார்க்கும்போது இரட்டையர்களாக இருக்கும். அதாவது இரட்டையர்னா இந்த ஜெமினியோட ஒரு சிம்பிள் வச்சுருப்பாங்க, இரட்டை பசங்களை வச்சுருப்பாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ இந்த மிதுனத்துக்கு இரட்டை சிம்பிளாக இரட்டை உருவத்தை கொடுத்துருப்பாங்க. அதான் ஆண் பெண் இரட்டை உருவமும் உருவம். அதே மாதிரி இந்த மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா, இதோட சிம்பிள் அந்த குழந்தையோட படத்தை ஒருத்தர் வச்சுருப்பாங்க. இது ஆண் பெண் 2 பேர்த்து உருவத்தை வச்சுருப்பாங்கன்னு வச்சுங்க. ஏன்னா ஆண் பெண் 2 பேரும் உணரக்கூடிய ஒரு தன்மை என்று பார்க்கும்போது இந்த ராசியை குறிக்கும்னு வச்சுங்களேன், மிதுன ராசி. அதனால தான் அந்த சிம்பிள் அதை கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு ராசியில் ஒரு சிம்பிள் கொடுக்குறாங்கன்னா அதோட குணாதிசயத்தை பிரதிபலிக்கும் வண்ணமாக கொடுப்பாங்கன்னு வச்சுங்களேன். அதுக்காக தான் இந்த தன்மையை கொடுக்கறது. அப்போ இந்த ராசி மிதுன ராசி என்பது இரட்டை தன்மையை கொடுக்கறதுனால இந்த ராசியில் பிறக்கவங்க அதிக பேர் இரட்டையர்கள். இந்த இரட்டை குழந்தை இரட்டை கரு உருவாகிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா சகோதரர்கள் ஒற்றுமையாக ஒரே மாதிரி இருப்பது, இந்த ராசியில் பிறப்பவர்கள் அதிக பேர் பார்க்கலாம். மிதுன ராசியில் பிறக்கிறவங்க இரட்டையர் தன்மை உடையவராக இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க உயரத்திலும் பார்த்தாங்கன்னா ஒரு நார்மல் உயரம் தான் இருப்பாங்க, ரொம்ப வளர மாட்டாங்கன்னு வச்சுங்களேன். இது ஷார்ட்டாக தான் இருப்பாங்க, கொஞ்சம் குட்டையாக இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி ஒரு தன்மை இந்த ராசிக்கு உண்டு. இந்த ராசியில் ஆண் பெண் சேர்ந்திருக்கிற உருவம் மாதிரி இருக்கும், அமைப்பாக இருக்கும். இது சக மனிதர்களோடு சேர்ந்திருப்பதை பெரிதும் விரும்பார்கள் வச்சு. இவங்க எல்லா மனிதர்களோட ஒரு நட்பு வச்சுக்குவோம், எல்லா மனிதர்களோட பேசிக்கக்கூடிய ஒரு தன்மை. ஏன்னா இந்த ராசி தொடர்பு நிலையை குறிக்கக்கூடிய ராசி, பேசக்கூடிய ராசி, பேச்சுவார்த்தை, தைரியம், வீரியம், இதெல்லாம் இந்த ராசிக்கு உரியதுன்னு வச்சுங்களேன். அதே இந்த ராசிக்காரங்க அதையும் பேசிக்கொண்டே இருப்பாங்க. இந்த ராசிக்காரங்கிட்ட நம்ம பேசின கலகலப்பாக இருக்குன்னு வச்சுங்களேன். அதாவது உலக விஷயங்களை எல்லாமே இங்கேருந்தே ஆராய்ச்சி பண்ணக்கூடிய தன்மையை அது வெளியே காட்டக்கூடிய, அதாவது உள்ளே இருக்கிற விஷயத்தை வெளியே எடுத்து கொடுக்கக்கூடிய தன்மை இந்த ராசிக்காரங்களுக்கு உண்டு. இந்த ராசிக்காரங்களுக்கு அதிகமாக நாட்டம், காதல் உணர்வுகள்லாம் அதிகமாக இருக்குன்னு வச்சுங்களேன். ஏன்னா இந்த ராசி தான் காம திரிகோண ராசியிலும் முதல் ராசியாக இளமை ராசி, இளமை காதல், இளமை பருவம்னு சொல்லக்கூடிய ராசி. அப்போ இந்த ராசியோட தன்மை என்று பார்க்கும்போது நமக்கு அந்த உருவங்கிறது ஆண் பெண் உருவத்தை கொடுக்கக்கூடிய ராசினால் ஆண் பெண் இணையக்கூடிய ராசியும் இதுதான். ஏன்னா ஒரு பருவத்தில் ஒருத்தருக்கு காதல், இளம் வயசில் ஒரு காதல் மலர்கிறது என்றால் அந்த காதல் மலர்ந்து அது மலர்ந்து அது கனியாவதுன்னு சொல்லுவோம். ஒரு காய் மலர்ந்து கனியாவது, பூ மலர்ந்து வரக்கூடிய தன்மையாக இருக்கிறனால இந்த ராசியோட தன்மை மலர்ந்து வரக்கூடிய தன்மை, இளமை தோற்றத்தை குறியக்கூடிய ராசி. இந்த ராசியில் இருப்பவங்க எப்பவுமே தங்களை ஒரு இளமையாக காட்டிக்கொள்ள தன்மை இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த ராசியோட தன்மை, அதாவது 3ஆம் இடம் சகோதரத்தை குறிக்கக்கூடிய இடம்னு வச்சுங்களேன். இந்த பாவம் சகோதர பாவம்னு சொல்லுவோம். அப்போ இந்த சகோதரத்தோட ஒட்டி பிரிக்கக்கூடிய தன்மையும் இந்த ராசியில் உண்டுன்னு சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி சகோதரர்கள் எப்படி இருப்பார்கள் என்று இந்த மிதுன ராசியத்தை வச்சு நம்ம பார்க்கும்போது இவங்களோட உறவு நிலையை நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு வச்சுங்க. அப்போ மிதுன ராசிங்கிறது இது காலதேவனுக்கு 3ஆம் இடமாக வந்தால் கூட புதனோட ஆதிக்கம் பெறுந்த ராசி. இப்போ இந்த ராசியில் ஒரு சூரிய பகவான் இருக்காருன்னு வச்சுங்க. இந்த ராசிக்கு சூரியன் பகவான் வந்தால் ஒரு தைரியம், வீரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல், பராக்கிரமம் இது எல்லாம் கிடைக்கும். சந்திரன் வச்சுங்க, குடும்பாதிபதி வரக்கூடிய சந்திரன் இருந்துட்டாங்களா இவங்க வசீகரத்தன்மை தோற்றமும், முகப்பொழிவும், தனவசியமும், பணங்காசுகளும் எப்பொழுதும் இவங்க கையில் புழங்கிட்டு இருக்கும். குடும்பம் இவங்க கண்ட்ரோலில் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி சந்திரன் இருக்கக்கூடிய தன்மை. அடுத்தது செவ்வாய் அந்த ராசியில் இருந்ததுன்னா 6ஆம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் எதிரியாக வருவார். ஏன்னா சகோதரக்காரகன் சகோதர பாவத்தில் அமரக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்குதுங்க ஜோதிடத்தில். அப்போ அந்த மூத்த சகோதரனும் வரக்கூடியதும் அந்த ராசி தான். இளைய சகோதரனுக்கு அந்த ராசி செவ்வாய் வந்துட்டான்னா பிரச்சனையை கொடுத்துரும், சகோதரத்துக்கு ஒற்றுமையை கொடுக்காது, பிரிவை கொடுத்துரும். அடுத்தது இந்த ராசிக்கு
புதன் பகவானை ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய தன்மை. அவர் புதன் இருந்துட்டானா இவங்க தகவல் தொழில்நுட்பம் என்று சொல்லக்கூடிய இடம்தான் இந்த மிதுன ராசி. அதாவது தொலை தொடர்பு சொல்லக்கூடிய ராசி. இதில் தகவல் பரிமாற்றம், அதே மாதிரி கமிஷன் ஏஜென்சி, இந்த மாதிரி ஒரு தன்மையெல்லாம் இந்த ராசிக்கு வந்து அதிகமாக இருக்கும்னு வச்சுங்களேன். இந்த ராசிக்காரன் புதன் வலுத்திருந்தால் அதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். அடுத்து இந்த ராசிக்கு குரு பாதகாதிபதி இந்த ராசியில் அமர்வது சிறப்பு இல்லை. அவர் அமர்ந்துட்டார்னா நட்புனால ஒரு பிரச்சனை வரக்கூடியும். தொழிலில் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு தொழில் செஞ்சால் அதில் ஒரு பிரச்சனையை கொடுத்துரும். குரு அமர்ந்தால் மட்டும், மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதனால் அடுத்தது சுக்கிர பகவான் இந்த ராசியில் அமர்ந்தான்னு வச்சுக்கோங்க. சுக்கிரன் வந்து கலைக்கு அதிபதி. அப்போ இவங்க வந்து ஒரு இசைக்கு போகக்கூடிய தன்மை, கலை ஆர்வம் மிக்கமாக இருப்பாங்க. ஒரு வீணை வாசிக்கக்கூடியது, கிட்டார் வாசிக்கக்கூடியது, வயலின் வாசிக்கக்கூடியதுலாம் இவங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்குன்னு வச்சுங்களேன். சுக்கிரன் இருந்துட்டா கலைக்காரகன இல்லை. சனி பகவான் இந்த ராசியில் அமர்ந்துட்டானா இந்த ராசிக்கு சனி பகவான் அஷ்டமாதிபதியும் பாக்கியாதிபதி இருந்தாலும் நட்பு கிரகமாக வரக்கூடியவர் புதன் பகவானுக்கு. சனி பகவான் அமர்ந்துட்டால் இவங்க நல்ல உழைப்பாளியாக வரக்கூடிய தன்மையும், தந்தையால் ஒரு ஆதாயம் வரக்கூடிய தன்மையும், நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை உண்டாக்கக்கூடிய தன்மை. இவங்களாம் அதிக லாட் ஷீட்டு வாங்கி அதில் அதிர்ஷ்டத்தை நம்புவாங்கன்னு வச்சுக்கல, அதிர்ஷ்டத்தை நம்புவாங்க அப்படிங்கிற தன்மை. இந்த ராசியில் வந்து ராகு கேதுகள் அமர்ந்து விட்டால், ராகு பகவான் அமர்ந்து விட்டால் மிதுனம் காற்று ராசிகள். அதாவது மிதுனம் வந்து இந்த தன்மை வந்து வேகமாக செயல்படக்கூடிய தன்மை ராகுக்கு உண்டு இந்த ராசியில் அமர்ந்துட்டா. அதே மாதிரி கேது அமர்ந்துட்டான்னா அந்த ராசியில் வந்து அவரோட தன்மை ஸ்லோவாக இருக்கும், மந்தமாக இருக்கும், வேகத்தன்மை குறைஞ்சி விடும்னு சொல்லலாம். அப்போ இந்த மிதுன ராசியை நம்ம பார்க்கும்போது காலதேவனுக்கு 3ஆம் இடம், தைரியம், வீரியம், தன்னம்பிக்கை, முயற்சி, இளமை, காதல் என்று சொல்லக்கூடிய ராசி இதுதான். அதேமாதிரி இது ஆண் பெண் இணைவை குறிக்கக்கூடிய ராசியும், ஆண் பெண் உருவை ஒற்றுமையை குறிக்கக்கூடிய ராசியும் இதுதான். அப்போ ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்றாக சேர்ந்திருக்க மாதிரி இந்த உருவத்தை கொடுத்துருக்கனால இதில் இப்போ ஒட்டி பிறக்கும் இரட்டையர்கள் அதிகமாக இந்த ராசியில் பிறந்திருப்பாங்க. இந்த ராசிக்கு எப்பொழுதுமே நல்ல ஒரு குணம் என்னென்னா, இருக்கிற இடத்துலேருந்து தங்களோட வேலையை பார்ப்பாங்க. அதிகம் வந்து தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ராசி. டாக்குமெண்ட்ஸு, ஏஜென்சி இதெல்லாம் நடத்தக்கூடிய இந்த ராசிக்காரங்க இதிலெல்லாம் அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய ராசியாக இந்த ராசிக்காரங்களோட இருக்கிற இடத்துலேருந்து தங்களோட, அதாவது புரோக்கர் ஆஃபீஸு, டீலிங் ஆஃபீஸு, கமிஷன் ஏஜென்சி, பத்திர ஆஃபீஸு, ரிஜிஸ்டர் ஆஃபீஸு, இதெல்லாமே இவங்களுக்கு வந்து இந்த ராசி, அதாவது மெடிக்கல் ஷாப்போட ரெஃபு இந்த ராசியில் தான் வருவாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ இந்த ராசியோட தன்மை தொடர்பு நிலையை குறிக்கக்கூடிய ஒரு ராசி. இந்த ராசியில் பிறக்கிறவங்களுக்கு இந்த நிலைகள் அதிகமாக இருக்கும். இது மேலே உங்களை வசீகரத்தன்மை அதிகமாக இருக்கும். மிதுனம் என்பது ஒரு காற்று தத்துவத்தை குறிக்கக்கூடிய ராசி. இருக்கிற இடத்துலேருந்தே பரவக்கூடிய ராசியும் இதுதான். இந்த ராசி தன்மையை நம்ம உணர்ந்துட்டுமாவே இவங்களோட குணாதிசயங்களும் இவங்களோட எண்ண மாற்றமும் பிறருக்கு ஒரு பயன் தரக்கூடிய விஷயமாக இருக்கும். அனைவரு இடத்துலையும் ஒரு பரவக்கூடிய ஒரு நிகழ்வும் இருக்கும். நண்பர்களே, இந்த மிதுன ராசியோட ஒரு நிலைப்பாட்டை எனக்கு தெரிஞ்ச ஒரு முறையிலும் இந்த ராசியில் 3ஆவது ராசியாக இந்த ராசியை ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுத்துருக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு உருவ அமைப்பை வச்சு அவங்களோட குணாதிசயங்கள் இப்படித்தான் இருக்கும் என்று நம் முன்னோர்கள் கணித்த ஒரு கலையை நான் உணர்ந்த ஒரு நிலையும் இந்த பராசர யூடியூப் சேனல் வழியாக அனைவரிடத்திலும் பகிர்ந்துள்ளேன். இதை நீங்கள் பார்ப்பவர்கள், கேட்பவர்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு லைக்கையும், உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கமாண்டையும், ஆனால் கருத்துக்கள் சொல்ல தான் எனக்குள் இருக்கிற ஒரு ஜோதிடம் வெளியே வரும் நண்பர்களே. அதனால் உங்களோட கருத்துக்களை ஆவலோடு எதிர்பார்க்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். பரமத்திவேலுடன் சந்திரன்.